அதாவது நம்ம உடலில் சக்தி 2 விதமாக நமக்கு கிடைக்குது. ஒன்று குளுக்கோஸு, இன்னொன்று ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலங்கள். பொதுவாக நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த குளுக்கோஸ் எங்கேருந்து வருது? மாவு பொருள்லேருந்து வருது. இட்லி, தோசை, கம்பு, கேழ்வரகு, கோதுமை, அரிசி எதாக இருந்ததுன்னா அந்த மாவு பொருள்லேருந்து அது டைஜஸ்ட் ஆகும்போது, ஜீரணமாகி உடம்பில் அசிமிலேட் ஆகும்போது 100% குளுக்கோஸாக தான் மாறும். இப்போ அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 80% மாவு பொருள் இருக்குது, 10% புரோட்டீன் இருக்குது. அதே இது பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாறி இருக்கும். 40% கார்போஹைட்ரேட் இருக்கும், 60% புரோட்டீன் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் எல்லாமே குளுக்கோஸாக தான் மாறுது. ஆனால் நான் ஒன்றுமே சாப்பிடலையே, எங்கேருந்து வருது? 2 இட்லி தானே சாப்பிட்டேன். இட்லியில் தான் வருது. இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் மாவு பொருள் எல்லாமே குளுக்கோஸாக தான் மாறுது. இந்த குளுக்கோஸை உபயோகப்படுத்தணுன்னா என்ன வேணும்? இன்சுலின் வேணும். வேணும்ல, வேலை செய்யணும். இன்சுலின் வேலை செய்தால் தான். இப்போ இதில் வெராண்டாவில் ஒரு ஆள் வெளியில் போய் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அப்படின்னா என்னது? அங்கே குளுக்கோஸ் போகிற மாதிரி பிளட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. டக்குன்னு இந்த கதவை திறந்து விட்டால் தானே உள்ளே வர முடியும். மற்றபடி அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ரத்தத்தில் அந்த அளவு கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதை திறந்து விடுறது யார்? இன்சுலின். இன்சுலின் வந்து ஒவ்வொரு செல்லையும் லாக் அண்ட் கீ மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டால் தான் டபக்கண்ணி குளுக்கோஸ் உள்ளே வரும். இங்கே ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த குளுக்கோஸை தூக்கி மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஃபேக்ட்ரியில் கொண்டு விட்டால் அது டப்பண்ணி பஸ்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏடிபிங்கிற ஒரு மாலிகுல் கிரியேட் ஆகி எனர்ஜி அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஓடுது. எங்கேருந்து ஓடுது? ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளேயும் குளுக்கோஸை உள்ளே தள்ளி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது யார்? இன்சுலினுடைய வேலை. சிலருக்கு இன்சுலின் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருப்பான், அங்கே தான் இருப்பான், ஆனால் வேலை நடக்காது. நீங்கள் ட்ராயர் திறந்து பார்ப்பான். நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா தான் பிறகு கடற்கரை பயில், அந்த ஃபைல் எந்த ஃபைல்ப்பா எடுமா, டக்கு டக்குன்னு எழுதி உடனே அரை மணி நேரத்தில் தந்துடுவான். அந்த மாதிரி இன்சுலின் வேலை செய்கிற இன்சுலின் கொஞ்சம் இருக்கும், வேலை செய்யாத இன்சுலின் நிறைய இருக்கும். அதான் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, ரெசிஸ்டன்ஸு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இன்சுலினுடைய செக்ரிஷனே குறைஞ்சிரும். ரொம்ப குறைஞ்ச போய் இன்சுலின் வந்து கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைப்போம். அப்படியும் போச்சுன்னா அப்சல்யூட் டெஃபிஷியன்சி, இன்சுலின் ரொம்ப குறையாக இருக்குன்னா வெளியிலேருந்து இன்சுலினை போடணும், ஊசி மூலமாக போடணும். போடல அப்படின்னா என்ன ஆகும்? குளுக்கோஸ் லெவல் ஹை ஆயிரும். ஹை ஆன பிறகு என்ன ஆகும்? இன்சுலின் இல்லைன்னா அதை உபயோகப்படுத்த முடியாது. சுகர் இருக்கும், இன்சுலின் இல்லைன்னா அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அங்கே மெக்கானிசம் அவுட் ஆஃப் ஆர்டர். அப்போ என்ன பண்ணோம்? பாடி உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் வேலை பார்க்கணுன்னா என்ன பண்ணோம்? அந்த நேரம் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்லேருந்து எனர்ஜி எடுக்கும். இப்போ டூயல் என்ஜின் இப்போல்லாம் வருதில்ல, பெட்ரோலில் ஓடும், கொஞ்சம் தூரம் போனது என்ன ஆகும்? சார்ஜ் ஆகிக்கிறோம், டக்குனு பேட்டரிக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம பாடியில் இன்சுலின் இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்லேருந்து எனர்ஜி எடுக்கும். அந்த ஃபேட்டி ஆசிட்லேருந்து சக்தி வரும்போது என்ன ஆகும்? அது பேர்ன் ஆகும்போது அதில் வந்து அசிட்டிக் ஆசிட், அசிட்டோன், கீட்டோன் பாடிஸ்லாம் அது வந்து டாக்ஸிக் மெட்டீரியல். அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் தான் கீட்டோ அசிடோசிஸ். அது கீட்டோன் பாடிஸ் தான் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்னு அந்த கீட்டோன் பாடிஸ், அதில் உள்ள வேஸ்ட் மெட்டீரியல். குளுக்கோஸு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி அது பிரமாதமாக ஓடும், அதில் ஒன்றும் வேஸ்ட்டே கிடையாது. இது டீசல் இன்ஜின் மாதிரி புகை நிறைய வரும். இதில் உள்ள டாக்ஸின் தான் அந்த கீட்டோ அசிடோசிஸுங்கிற அந்த கீட்டோன் பாடிஸ் பிளட்டில் கூடிச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சும்மா உட்காந்துருமா திடீர்னு வயிற்று வலி வரும், பயங்கரமாக வாமிட் பண்ணோம், நிற்காது, வாந்தி பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்போ வந்து பொதுவாக வரும்? டைப் 2 டயபெட்டிஸில் எப்போ வரும்னா இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு, ஒரு நிமோனியா அல்லது ஒரு சிவியர் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் வரும்போது, ஃபீவர், ஹை ஃபீவர்லாம் வரும்போது குளுக்கோஸு இருக்க இன்சுலின் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பாடி வந்து எனர்ஜி அங்கேருந்து எடுக்கும். அங்கேருந்து எடுக்கும்போது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்லேருந்து வரும்போது அந்த கீட்டோன் பாடிஸ் வருது. அப்போ டாக்ஸிக் மெட்டீரியல், அது ஒரு டாக்ஸின். அப்போ தான் அதுதான் வாமிட் பண்ணுறது, வயிற்று வலி வர்றது. மூளை வந்து குளுக்கோஸை மட்டும்தான் உபயோகப்படுத்தும். பிரெயினுக்கு வந்து சக்தி இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுக்க முடியாது. அப்போ அந்த குளுக்கோஸை உபயோகப்படுத்த முடியாத ஸ்டேஜ் வரும்போது மூளை குழப்பமாயிரும். ஒரு மாதிரி குழம்புன மாதிரி பேசுவான், வாமிட் பண்ணுவான், குழப்பமாக இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசிட்டோன் பாசிட்டிவாக இருக்கும் யூரினில். இது பிளட் சுகர் பார்த்தா 450 550 அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இன்சுலினை போட்டு
உப்பு சத்து உள்ள குளுக்கோஸில் இன்சுலினை போட்டு நரம்புலே போட்டு அந்த சுகரை குறைக்கணும். 450லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 மணி நேரத்தில் அதை அப்படியே குறைச்சி 100-150 கொண்டு வந்து அப்புறம் 150 லெவல் வந்த பிறகு என்ன பண்ணணும், குளுக்கோஸையும் போடுவோம், அதுக்கு உள்ளே இன்சுலினும் போடுவோம். குளுக்கோஸை போட்டோன்னா குளுக்கோஸு நரம்பில் போய் திசுகளுக்கு போகுது, இன்சுலினை கூட சேர்த்து போடுறோம். அப்போ என்ன பண்ணோம், அந்த இன்சுலின் அதை இருக்குது உபயோகமாயிரும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதான் டெக்னிக்கு. அதையும் கொடுத்தோன்னா அவன் 1 நாள் 2 நாளில் அந்த வாமிட்டிங் நின்று அந்த கீட்டோ அசிடோசிஸ் குறைஞ்சிரும். அப்போ அது போகும்போது என்ன ஆகும், பொட்டாசியம்ங்கிற சால்ட் இருக்கு இல்லையா, அதையும் செல்லுக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ பிளட்டில் பொட்டாசியம் குறையும், கைப்போ கெளிமையாக வரும், அது ஹார்ட்டை பாதிக்கும். அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணணும், பொட்டாசியம் ரீப்ளேஸ் பண்ணணும். அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அதுக்கு காரணம் வந்து அப்சல்யூட் இன்சுலின் டெஃபிஷியன்சி. இன்சுலின் வேலை பார்க்காம போயிட்டுனா வர்ற காம்ப்ளிகேஷன் தான். அப்போ இன்ஃபெக்ஷன் இருந்தால் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும், இதை எனர்ஜி யூட்டிலைசேஷனை குளுக்கோஸ்க்கு மாற்றணும். அது அதில் டீசலில் ஓடிக்கிட்டு இருக்குது, அதை பெட்ரோலுக்கு மாற்றணும். மாற்றி உடம்பை சரி பண்ணணும். அங்கேருந்து எடுக்காத, நான் உனக்கு குளுக்கோஸ் தரேன் எடுத்துக்கணும். குளுக்கோஸ் தருவேன், இன்சுலினுக்கு எங்கே போகிறது, நான் உள்ளே போடுறேன் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அதையும் இன்சுலின் போட்டு அது கொண்டு போகணும். கொண்டு போகும்போது அந்த இன்சுலினில் போய் உள்ளே போகும்போது பொட்டாசியம் ஷிஃப்ட் ஆகும் உள்ள. அப்போ அதுக்கு அதையும் போடு, உள்ளே போடு, அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்க. இதெல்லாம் மெடிக்கல் டெக்னாலஜி. இதெல்லாம் பண்ணி ஒரு நாள் 2 நாளில் அந்த லெவல் சரியாக வந்து பிளட் சுகர்லாம் நார்மலாகிட்டு அந்த கீட்டோன் பாடிஸ் எல்லாம் குறைஞ்சி எலிமினேட் ஆகி நார்மல் சைலின் போட்டு வாஷ் அவுட் பண்ணி கொண்டு போயிட்டோன்னா அப்புறம் மறுநாள் முடிச்சு நான் எங்கே இருக்கேன், எப்போ வந்தோம், நம்ம எங்கே இருக்கோம்பா. பிரெயின் அப்போ தான் குளுக்கோஸை எடுத்துக்குது. அதான் மூளையே குழம்பி போதில்லை. மூளைக்கு இன்சுலின் சுகர் வேணும், குளுக்கோஸ் மட்டும்தான் அது ஓடும், மூளை வேலை செய்யும். அதை உபயோகப்படுத்துறதுக்கு இன்சுலின் இல்லை. அப்போ குளுக்கோஸ் மட்டும் உள்ளே கிடக்கும், மூளை வீங்கிரும், பிரெயின் எடிமா வந்துடும். கீட்டோஸ் இதை கண்டுக்காமல் விட்டு வாமிட் பண்ணிகிட்டே கிடந்தாங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனாலும் ஆயிரும். நம்ம வந்து விட மாட்டோம்ல, விடுவோமான டிக்கெட்டு, இதிலெல்லாம் டிக்கெட் கொடுக்க விட மாட்டோம். அப்படின்னு 80% 90% நம்ம வந்து ரிவர்ட் பேக் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுதான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன். அதனால் சுகர் வருது, வாந்தி பண்ணிகிட்டே இருக்குது, அசிட்டோன் பாசிட்டிவ்னா 2-3 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இப்போ நீங்கள் குளுக்கோஸ் மற்றவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டு டயரியாக்காரையும் காலையிலே கிளம்பி போவான், இவன் அசிட்டோன் பாசிட்டிவாக இருக்கும், மறுநாள் காலையில் நாங்கள் எப்போ போகலாம் வீட்டுக்கும்பா. இது கேட்க வேண்டிய நேரம் இல்லாமல் அது நீ போ வேலையை பாருன்னிடுவேன். ஏன்னா அதுக்குரிய நேரத்தில் தான் நான் அந்த கேள்வி கேட்க முடியும் இல்லையா. எல்லோரும் ஒரே மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்தால் உடனே அவர் வீட்டுக்கு போகிறாருன்னா நானும் வீட்டுக்கு போகணும். நீ 5 நாள் இங்கே இருக்க வேண்டிய ஆளாக இருப்பாள். ஏன்னா என்ட்ரோகோலைட்டிஸ்னு அங்கே ஒரு பேஷண்ட் இருந்தார், ஒரு தாத்தா இருக்கார், அவர் இன்றைக்கி டிசைட் பண்ணுறேன். அவர் குடல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் புண்ணும், எதை போட்டாலும் வாமிட் பண்ணும், காய்ச்சல் வேறு எல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ நீல் போரல் வாய் வழியே 2 நாளைக்கு ஒன்றும் கொடுக்காம குளுக்கோஸிலே மருந்து போட்டு தான் அவர் சரி பண்ணி அந்த புண்ணு ஆடினப்படி தான் கொடுத்து பார்த்து கொண்டு வர முடியும். வயசு 83. இவ்வளையும் வச்சுக்கிட்டு பக்கத்து ரூமில் வீட்டுக்கு போகிறாங்கன்னா நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகலாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் இப்போ அனுப்பிடுறேன் அப்படிம்பேன். அதுக்கப்புறம் நீ இதே கம்ப்ளைண்ட்டுக்கு என்கிட்ட வந்தால் எடுக்க மாட்டேன், சம்மதம்னா யோசித்து சொல்லி விடுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இன்னும் விளையாடுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரியில். அதனால் அதெல்லாம் மருத்துவம் பண்ணுறவன்னா அவன் பொறுப்பில் விட்டுறணும். அவன் முடியலைன்னா எங்கேயாவது அனுப்பிடுவான், அடுத்த ஸ்டேஜுக்கு எங்கேயாவது வைத்தியம் தேவைப்பட்டால் அனுப்பிடுவான். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சும்மா எல்லோரும் மாதிரி ஒரே வைத்தியம் எல்லோரும் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு கூடாது.